வெல்கம் கைஸ். நான் உங்கள் இடி தமிழ் கேமர். நாம் இன்றைக்கி விளையாட போகிற கேம் ஒரு நல்ல கேம். நல்ல கேம்னு சொல்கிறத விட கதையே இல்லாத ஒரு ஸ்டோரி கேம். எப்படி சூப்பராக இருக்கா? கேம் நேம் வந்து வேர் இஸ் சமந்தா. போன டைம் நம்ம இதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கேம் விளையாண்டுருப்போம், ஜமா சிங்கோன்னு. கடைசியில் அதில் நம்மளை ஜோக்கராக அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த டைம் அந்த மாதிரி எல்லாம் நடக்காமல் நம்ம பார்க்க பத்துவமாக விளையாடணும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் விளையாடணும். ஃபஸ்ட்டு ஸ்டோரியவே பார்க்கக்கூடாது, சும்மா போய் விளையாடணும். வாங்க போகலாம். சக்கச்சக்கா. எல்லா கேம் உள்ளே போகும்போது இது ஒன்று சொல்லிடுறேன்ல, சக்கச்சக்கா சிக்கிச்சிக்கா. எதுக்கு சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது, பட் சொல்லுவேன். இதில் என்ன ஸ்டோரி தர போகிறாங்களோ. ராக்கெட் கேம்ஸ், ரெஸ்பெக்ட் ஸ்டுடியோ, நைஸ். கண்ட்ரோலர் சப்போர்ட் இருக்கான். அதில் அப்படி என்னடா கண்ட்ரோலர் இருக்க போகுது? குதிக்கிறது, ஓடுறது, சாடுறதுன்னு தான் இருக்க போகுது. ஸ்டோரி புக், ரூம் வாட்ஸ். என்னடா ஃபர்ஸ்ட் லெவலே நான் தாண்டடா இனியும். Yes. George and Samantha, what a lovely couple. ஓ, அவன் ஸ்பீக் பண்றானா? ப்ரோ நீங்க ஸ்பீக் பண்ண வேணாம். எனக்கு வேணாம், நான் படிச்சிட்டு தெரியும். What a lovely couple. அதாவது wait a minute. Some say. இதுக்கு நான் எதை கமெண்ட் பண்ணாலும் இதாகிடுமே. Ever needed. இங்க நமக்கு பாப்போம். We find it. சிச்சிக். எஸ், கேட்கறதில்ல. சூப்பர். எஸ், George and Samantha. George and Samantha. What a lovely couple. Love is in the ஓ, இதுவும் லவ்வர்ஸ்லேருந்து தான் ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இருக்கானுங்க பாருங்க. சரித்தானா? பட் தேன் ஒன் டே a wind came from Norway. The strongest swept Samantha off to an unknown place away from George. What? She was gone. Hey! George was heartbroken, crying for his blood. You found Daddy. He heard a voice from above. The time has come to prove your love, George. Who are you? George asked. Where is Samantha? அப்படின்னு ஜார்ஜ் கேட்டிருக்கான். This is the beginning of your story, George. The voice said. You must find a way to complete it. Suddenly George was shocked away. அதாவது ஒரு இவங்க ரெண்டு பேரும் லவ்லியாக கப்பிள்ஸாக ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்காங்க. ரொம்ப நல்லவங்களா இல்லை, நல்ல ஒரு லவ்வர்ஸாக இருந்திருக்காங்கப்பா. நல்ல ஒரு நல்லனே வருது. வாட் ஐ சே, ஒரு லவ்லியான ஒரு ஹானஸ்டான லவ்லியோ சுற்றிட்டு இருந்திருக்காங்க. பார்த்தா ஒரு திடீர்னு ஒரு காற்றடிச்சிருக்குது இவங்க லவ் சோதனை மாதிரி. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது மற்ற இது காற்று வந்து சமந்தாவை தூக்கிட்டு போய் எங்கே போட்டுச்சு. நம்ம ஜார்ஜ் வந்து மனமரத்தில் இருந்தான். அப்படி எங்கேருந்து ஒரு குரல் வந்து சொல்லுது, இந்த மாதிரி இருந்ததுதான் போதும், போய் சமந்தாவை தேடு. சடன்லி அவன் ஓடிட்டான். அதான் கதை. சரி வாங்க நமக்கு போவோம், ஸ்டார்டிங் பண்ணுவோமா. லோடிங். இதில் சிம்பிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மாமி. கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கஷ்டமாக இருக்காது. எவ்வளோ சாப்டர் இருக்குன்னு தெரில, நமக்கு பாட்டுக்கு போவோம். ஆட்டாடே ப்ரோ, என்ன ப்ரோ துணி வச்ச பேப்பர் மாதிரி. ஓ இஸ் ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம லெட்டர்ஸை கலெக்ட் பண்ணால் மேலே இங்கே கலெக்ட் ஆகுது. ஓ தேட் இஸ் செக் பாயிண்ட். என்ன லெட்டர் வருதுன்னு தெரில. ஏபிசிடி. ஏய் டபுள் ஜம்பெல்லாம் இல்லை, ஒன் ஜம்ப். அதே மாதிரி தான் இருக்குமாமே கண்ட்ரோலு. கலெக்ட் லெட்டர்ஸ் எவ்வளோ? ஓ ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதானா? ஓகே புக்கு. சந்தோஷம். சிம்பிளாக தான் இருக்குது ப்ரோ கேம். கண்ட்ரோல்ஸ். இங்கேருந்து ஸ்டோரி வருது. எவ்வளோ தூரம் போனோன்னு தான் தெரில. ஜார்ஜுக்கு quest to find Samantha had brought him very strange place where I am. சமந்தா கேட்குறா அப்படி.
And what's going on? He asked aloud. ரொம்ப கத்திட்டு பேசியிருக்கான் to one because no one else was there. George was alone. George தனியாக மாட்டிக்கிட்டான்ப்பா. He quickly realized that his weight is important in the new place. That was surprising almost. அடுத்த லெவலுக்குள்ளது சொல்லிட்டுருக்காங்க. புரியுதா ப்ரோ? அடுத்த லெவலுக்குள்ளது தான். கீழே போகலாமா? பார்த்தீங்களா, இதைத்தான் அவன் பயந்துருக்கான் பயப்புல. ஓகே, நாங்கள்லாம் பயப்பட மாட்டோம். நாங்கள்லாம் ஏய் ஏறு ஹே, அவன் யாரா? ஓ, இவனை விட வெயிட்டானாளா? புடுறா அவனை பிடிச்சி. புதுசு கண்ட்ரோலில் வந்துருக்குது. சந்தோஷம். செக் பாயிண்ட் இப்படி ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணு. அவங்களே கண்ட்ரோல் சொல்லி தருவாங்க. அதாவது இந்த எக்ஸை பிடிச்சா 2 மாறிடும், ஒருத்தனுக்கு உசுறு போயிடும். ஓஹோ, சாப்பிட்னா இன்சைடு, இதுனா மெர்ஜ் ஆகிறது. சரிங்கப்பா. ஐ டிடன்ட் வாண்ட் ஒன் மோர் பையன். சிலிக்கா, இங்கே வா, மண்டை மேலே இருக்கிறேன் ப்ரோ. ஏய், இவன் ஒரு ஜம்பு தான் தர்றீங்க. கலெக்ட் பண்ணு. லெட்டரை கலெக்ட் பண்ணிட்டு போகிறது தான் நமக்கு நல்லது மாமா. ஸ்வாப் இந்த கேம் கான்செப்ட் நல்லா இருக்குல்ல மாமி? அதாவது ப்ளூக்கு ப்ளூ தான், இதுக்கு இது தான். ஸோ நம்ம இதுலேயே போவோம். நான் சொல்கிறது ஸோ இப்போ நான் இங்கே இதில் போனேன்னா இப்படி. ஸோ இங்கே நான் ஐயோ எவனே தெரில. அண்ட் இங்கே ஸ்வாப் ஆகிட்டு இங்கே போய் நான் மெர்ஜ் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்து இங்கே ஸ்வாப் ஆகி இங்கேருந்து அப்படியே போய் இப்படி மறுபடியும் நான் ஸ்வாப் அப்படியே மறுபடியும் நான் ஸ்வாப் ஆகி சைன போய் இங்கே மெர்ஜ் ஆகிடுவேன். ஸோ இவனுக்கு இந்த ப்ளூ கலர் மட்டும் தான் தட்டுவான். 1 2 இல்லை. ஸோ நம்ம டெக்னிக்கலாக யோசிக்கணும். லெவல் கம்ப்ளீட்டட். ஓஹோ, அப்படி எனக்கே வா. நான் யார் தெரியுமா? அப்படி லெட்டர்ஸ் கலெக்டட். வாட்ஸ் கோயிங் சடன்லி வாஸ் இது அதான் மாமே பக்கத்து இதுதான் சொல்லிட்டுருக்காங்க. வேணும் படிக்கிறவங்க நினைக்கிறவங்க பவுஸ் பண்ணி படிக்கலாம். சரிக்கா. ஐயோ பத்துதுடா, ஏறிட்டேன்டா லூசு பையலே. ப்ரோ, நான் எந்த லெட்டரையும் நான் விடுறக்கு விரும்பலை. ஜார்ஜ் வெயிட் a small a piece of cloth about 100 grams. அட்டா பாவி, நான் மாமே இவ்வளோதான் இருக்கானா? ஈஞ்சுது. அப்படி இவரு தான் நமக்கு வேணும். சரிதானா? சரிதான்ப்பா. அதாவது இவனால் போக முடியாது, சும்மா சொன்னேன். இவனுங்களால் போக முடியும். நான் ஸ்வாப் பண்ணி இங்கே போயிட்டு ஓகே அண்ட் ஸ்வாப் லெட் மீ கோ. எப்படி ப்ரோ, எனக்கு கூட ஐக்கிய வேலை செய்யுது ப்ரோ. சரிதான். அண்ட் டபுள் அண்ட் செக் பாயிண்ட் இட் அண்ட் ஸ்வாப் இட் அண்ட் ஜம்ப். ஓ, முடியாது. ஹாலி ஷிட். மாட்டிட்டானா? இல்லை. அப்போ அஜிலிக்கா இப்போ நாங்கள் மெர்ஜாய் ஒன்றா போகல ப்ரோ. இந்த கான்செப்டும் புதுசாக இருக்குது, கண்ட்ரோல்ஸும் சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கேருந்து நான் பிரிஞ்சு போய் என் நண்பன், நாங்கள் 2 பேர் யாருன்னே தெரில. ஒரு ஆள் ஜார்ஜ்னு மட்டும் தெரியும், இன்னொருத்தன் யாருன்னே தெரில. எல்லா லெட்டரும் கலெக்ட் பண்ணிட்டேன். போடு மாமே போடு. சரிதானா? இந்த செகண்ட் மூவ்டு. ஓ, அவனும் தான். 2 பேருமே ஜார்ஜ் தானா? யூஸ் டு க்ளோன் மீன்.
ஜெனடிக் த்ரெட்டா ப்ரோ? எங்கேயோ பார்த்து போயிட்டு இருக்குது மாமி. மாமி மம்மி சரிதான். ஓ இதுலேயும் அதே தான் மாமே. மாமா பையா மாமா கரெக்டு. இப்படியே போய் இதை கலெக்ட் பண்ணி குதி. உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லும், நம்பாதே. ஏன்னா இங்கே முடியாது உன்னால், பிகாஸ் இது ரெட்டோட ஏரியாடா. சரி ஸ்வாப். அவ்வளோதான் ஏய் லூசுப்பா இதை. ஐயோ மறுபடியும். நல்ல வேலை இதில் லைஃப் தரல. லைஃப் தந்துருந்தா இங்கே உட்காந்துருப்பேன் நான். மர்ச் இவன் யாரா? வைலட் மண்டையன் தாண்ட மாட்டானா? ஐயோ ப்ளூ நீ மாட்டியா? அப்போ நான் இங்கேருந்து ஒவ்வொருத்தனையும் எழுத்துட்டு போகணுமா ப்ரோ? அப்படி அந்த லெட்டர் தேவையா? வேணும். ஏன்னா நம்ம பண்ணுற வேலையை ஃபுல்லாக பண்ணணும். ஸ்வாப் சிங்கிள் ஜம்ப் கண்ட்ரோலும் சிம்பிளாக தான் இருக்குது. அப்புறம் என்ன நம்ம கஷ்டம்? என்ன நான் சொல்கிறது மாமா? வெயிட் நீங்கள் நில்லு. ஸ்வாப். ஏய் ஓ ஜிலுக்கா. ஏய் அட ப்ரோ, நான் தம்ப்நெயில் வைக்கிறேன். சமந்தாவா காணோம். எந்த சமந்தாவை எடுத்துக்கோங்க? நம்ம சமந்தாக்காவை ஏன் கேட்டாங்களோ? அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சு. ஸ்வாப். ஐயோ இந்த இவன் ஸ்வாப் மர்ஜ் அண்ட் டவுன். அதாவது இங்கே இவனால் மட்டும்தான் போக முடியும். அவன் போனான்னா நேராக கீழே விழுந்துருவான். நான் சொல்ல தெரிஞ்சு நான் வருவேன்னா நான் தான் லூசு பையன்னு அர்த்தம். இங்கடா அவன்டா. ஐயோ ஸ்வாப் ஆகும்போது குதிக்கிறாங்க மாமாவா மாமி மர்ச்சாகுப்பா. போ தாண்டா வேணும், போய் தொலைங்க. சிலுக்கா இது ஸ்வாப். இங்கே ரோஸ் போங்க, நீங்கள் போங்க. அண்டு ஒன் மோர். கலெக்ட். ஐயோ அவன் தான் மேட்ச் ஆக முடியுமா? எப்பப்பா கண்ட்ரோல் ஞாபகம் வச்சுக்கணுமே. அண்ட் இவன் ரொம்ப வீக்காக வேற இருக்கானா? சரியான வீக்கு பாருங்க. வீக் இல்லை, ரொம்ப இதாக இருக்கான். அது பேர் என்ன? அதான் ரொம்ப குண்டா இருக்கானா? ஓ அவங்க கலரில் தான் குளிக்க முடியுமா? ஸோ ஹோலி ஷிட். அதாவது ஸ்வாப் இல்லைடா. ஆமாம் ஸ்வாப்பு தான்டா. ஓகே ஸ்வாப். அண்டு ஐயோ மறந்துட்டேனே, இங்கே ஸ்வாப்பு. இவன் இல்லை மரிஜாங்கடா. மரிஜ் இவன் குதிக்க மாட்டான். ஐயோ போங்க. ஐயோ மாட்டிக்கிட்டானா? அவ்வளோதான்டா. முடிச்சிட்டேன்டா. போகலாம். இது எவ்வளோ தூரம் இழுத்துட்டு போக போகுதுன்னு தெரில. டக்குன்னு இது சமாசிங்க மாதிரி இது ஒரு 4 எபிசோடில் முடிச்சா பார்க்கலாம். ஆல் த்ரூ த ஷுவர் ஹவ் வாட் ஹீ டிட் நவ் கேர்டைன் வாஸ் த ஃபவுண்ட் கீப் லுக்கிங் ஃபார் சமந்தா. அவனுக்கு மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுதான் சமந்தாவோடது. என் காதலிடா வேண்டு அவன் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கான். அவன் பழைய காலத்துக்கு போயிட்டான்.
என் காதலியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசுகிற குழந்தைய போல் இருக்குமா, பிடிக்காத மாதிரி தான் நடிக்குமா. அதெல்லாம் அந்த பாட்டெல்லாம் கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? அந்த பாட்டு எதுக்குன்னே தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு. A charge combined with a charge within 200 grams, which is logical. நியாயம் தானே. ஒரு சார்ஜு 100 கிராம்ஸ்னால் 2 சார்ஜ் வந்து 200 கிராம்ஸ். தட்ஸ் ரைட். ஸ்வாப். போடா லூசு பையலே. மேலே போகணுமே, மேலே போகலாமே. அமுத்தி பிடிக்கணும். ஓகே. And swap and go and press and jump. Swap. ஆஃப் அது ஆன் பண்ணு ப்ரோ. ஆன். பாதியில் நிற்கிறான்டா. போலாம். ரைட் கம்பைன் கோ. சக்கா மறுபடியும் டுமில் டுமில் குப்பம் வவாலி. ஸ்வாப்பு ஜம்ப்பு இல்லை ஸ்வாப். எதுக்குன்னே தெரியல, அமுத்திட்ட. பட் விட்டுருங்க. போலாம். ரைட். நீ இங்கே பிடிச்சி இதை பிடிச்சி நில்லு. பசில் தான், இது மொத்தமாகவே பசில் தான். அவன் நாங்கள் பிடிச்சி நிற்கத்தாண்டா சொன்னேன். பிடிச்சி நில்றா. நான் எப்படிடா வர்றது? என்னடா பிடிச்சி நிற்க மாட்றான். ஸ்வாப் ப்ரோ. அநியாயம் பண்ணுறான் ப்ரோ. நில்லு, நீ மேலே நில்லு. ஓகே. போலாம். எப்போ அது ஃபிசிக்ஸில் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஃபிசிக்ஸ் சும்மா ஒர்க் ஆகுதுன்னு தான் நான் சொன்னேன். டேய், அதுக்கு நீ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வேணுமா? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. அவ்வளோதான். நான் ஒரு ஃபிசிக்ஸில் பூச்சான்டா. ஐயோ போக்கலே, இது வந்து மல்டிவர்ஸில் நடக்கிற துணி மல்டி. நில்றா ஒரு நிமிஷம்டா. புடி அவ்வளோதான் பார். அவசரம் எதுக்கு ப்ரோ? அவசரம் எதுக்கு? மெதுவா பொறுமையாக போவோம். பொறுமை கட்டலினும் பெரிய. கைலமே தம்பி, நீ வாப்பா. இப்போ வா, எனக்கு ஒரு ஐடியாப்பா. அவனை வச்சுட்டு கூச்சா நாளைக்கு தான் நான் போய் வீடு சேருவேன். என் சமந்தா வேற அங்கே தனியாக என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டா ப்ரோ. என் அஞ்சலை மச்சான் அவன். வேணாங்கிறேன் நான். ஜஸ்ட் மிஸ். இப்போ கண்ட்ரோலில் படிச்சுட்டான்டா. இங்கே இல்லை, இங்கே இரு ப்ரோ. அங்கே இருடா குட்டி ஜார்ஜ். மறிச்சுடா, போடா, இல்லைடா. போயிடுங்கிறேன் நான். போயிடுங்கிறேன். சார் போகலாம். ரைட். எப்பா என்ன சூடு இல்லை மாமே. இங்கே இவ்வளோ சூடு அடிக்குதே. உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி சூடு இருக்கா? நல்லா இருக்கா? ஜில்லுன்னு இருக்கா? எல்லாரும் வீட்லேயும் சூடு தான்னு கேட்குறீங்களா? தெரியும், இருந்தாலும் சும்மா கேட்போமே. அதான் யோசிச்சு பைத்தியம் ஆக போகிறான்னு நினைக்கிறேன் அவன். அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சிச்சு. இவன் அவன்டா ரப்பர் பேண்ட் வாங்க. ரப்பர் இடையில ஸ்க்ரீன் என் சைடு ஃபுல்லாக பிளாக் ஆகுது. இது ஃபோனோட தான். கவனிச்சிங்களா? ஒரு இருட்டடைஞ்ச மாதிரி ஆகுது. நைட் அண்ட் பகல் ஆகுதா? சும்மா குதிச்சேன் ப்ரோ.
குதி. ஆ தம்பி தம்பி இங்கே தம்பி. சரிதான். ஓ ரோஸு தான் தள்ளுமா உங்களை. எப்பா ஜி ப்ளூ தான் தள்ளுமா, கலர் பிளைன்ஸ் வேற. அவனால் போக முடியாண்டா, அந்த பொட்டியால் போக முடியுதா, என்னால் போக முடியாண்டா. இது என்னடா நியாயம் இது? இல்லைப்பா எனக்கு புரியல. பார்த்துக்கோ, அவன் போவான் அதுக்குள்ளே, நான் எப்படி போவேன்? ஓ இதாவது நான் இப்போ இது எடுத்து வச்சுட்டு தான் அதை கரெக்ட் பண்ணணும். சரிதான். தள்ளுறா தள்ளுறா நீ வேற. ஸ்வாக். ஐயோ இதுக்கு தான் சொல்றது, கூடு விட்டு கூடு பாயா தங்க ஆங்க. என்னடா ரப்பர் தானே அது. புக்கில் இதெல்லாம் யூஸ்டு மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, நம்ம ஹோம் யூஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. இப்போ கவனிச்சிங்களா? ரப்பரில் ஸ்க்ரூவு நான் அதெல்லாம் சின்ன வயசில் பண்ணதுடா தெரியுமா. சின்ன வயசில் அந்த ரப்பரை கொலையெல்லாம் பண்ணியிருக்கேன் மாமா. மாமே என்ன கொலை பண்ணுவேன்னு தெரியுமா? அதை ரப்பருக்கெல்லாம் வாய் இருந்துச்சுன்னா கதறும் அழு. ஒரே அடியா கீழே வந்துட்டான்டா அவன். இரு ஐயோ போலாம். ரைட். அச்சோ ரொம்ப கீழே போயிட்டானா. ஆமாம் சின்ன வயசில் ரப்பரில் இல்லை கலையே நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பென்சில் ரொம்ப ஷார்ப்பாக சீவிட்டு அதை மோனையும் உடப்பேன். நட்டு ரப்பரோட சென்டரில் ஒரு குத்தி ஒரு சுற்று விடுவேன். சுருன்னு சுற்றும். யாரோட தப்பு அதிகமாக சுற்றுதோ அவங்க அவங்க தான் கொஞ்சம் நாளைக்கு அங்கே இடத்துல பெரிய ஆள் மாதிரி கண்ணில் ஒரு திமிரு எல்லாம் இருக்கும். ஊர் ஃபுல்லாக அதை சுற்றி தான் நடப்போம். அப்போ தெரில ரப்பரு இன்னொன்று இருக்குது. ரப்பரை பாலில் போட்டு வச்சோன்னா இன்னொரு புது ரப்பர் வருமா. எக்ஸாக்ட்லி அது மித்து. அப்போ அதுதான் கெத்து. நான் புது ரப்பர்லாம் வாங்கிட்டு போயிட்டு, இது நம்ம நிஞ்சா ராசியில் பார்த்ததாச்சே இந்த ஃபேனு வழுக்குது ப்ரோ. அது வழுக்குது, நான் என்ன பண்ணுறது? ரொம்ப சூடு எடுக்குது மாமே. பார்த்தீங்களா அந்த பூ இல்லை, அது பட்டன் தெரியுதா? பட்டன் பூ. வாவ், பட்டன் ஃப்ளவர். ஐயோ இங்கே இதில் போகக்கூடாது, நம்ம கீழே தான் போகணும். ஐயோ அங்கே எங்கேயும் செக் பாயிண்ட் இல்லையா? நான் அங்கேருந்து வரணும்டா. வேற என்னமோ பண்ணணும்னு மட்டும் எனக்கு தெரியுது. தப்பாக ஏதோ பண்ணிட்டேன். இரு மாமி நான் ஏதாச்சும் பண்ணுமான்னு பார்க்குறேன். ஸ்க்ரூ மண்டையிலே ஏறிடுச்சு. இது ஒரு துணி பீஸு. யாரோ தெரியாம துணி வச்சுருக்கான் தெரியுதா? நம்ம ஏதாச்சும் எம்ப்ராய்டரி வேர்ல்டில் வந்து மாட்டிக்கிட்டோமா? அங்கே பாருங்களேன். பட் இந்த ஆர்ட் ஸ்டைல் செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டு. போலாம் பார். இது எப்படி போகிறதுங்கிறது ஒருவேளை அந்த கேப்பில் போகணுமோ? நீங்கள் எங்கே சுவிட்ச் வச்சுருக்கீங்களா? டே அங்கே தான் ஒருத்தன் லூசு பையன் சுவிட்செல்லாம் வச்சுருப்பான். இது எப்படி போனேன்னே தெரியலையே. இருடா, நான் எனக்கு வழியே தெரில ப்ரோ. சுவிட்ச் ஆஃப் பண்ணுமா? நான் நில்லுங்க. ஆமாம் நாங்கள் மேலே இருந்து தான் வந்தேன். வெயிட் அ மினிட். ஒரு வேளை நாங்கள் 2 பேர் ஒன்றா போனோன்னா ஒரு வேளை முட்டிக்கிட்டு நிற்பானோ? நான் பாட்டுக்கு சிங்கிளாகவே போயிட்டுருக்கேனே. அது சரி, சிங்கிள்ஸ் என்ன எனக்கு புதுசா?
தம்பி வாப்பா நமக்கு இப்போ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. அது தெரியாமல் நான் அடா பாவிகளா என்னை ஏமாத்திட்டாங்கடா. எப்பா கேமரா ஆங்கிள் பாருங்க பொக்கலீஸ். இந்த மாதிரி தான்டா நான் கேட்டேன் ஒரு கேமில். ஏறா ஸ்வாப் தம்பி இங்கே வா. நான் சொல்லும்போது என் அண்ணனை ஏற்றி விட்ரு சரியா? ஏறு ஏறு ஏறு. அதுதான் திருப்பி ஏறா. ரைட் 1 2 குதி. இப்போ நான் எதையோ ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். சரி விடு, போனது போச்சு, ஆனதும் ஆச்சு. ஐயோ அம்மா, என்னடா பண்ணும் நான்? இருங்க, மர்ஜ் ப்ளீஸ். சேசிங்கா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அப்பாடா முடிச்சேன்டா. அடுத்தது என்னதாக இருக்கும்? அடுத்த லெவலாக இருக்கும். None of them makes sense. George shouted. ஜார்ஜுக்கு உட்காந்து பொறுமை இழந்து கோவம் வர தொடங்கிடுச்சு. கோவப்படக்கூடாது பொக்கலி, எந்த விஷயத்துலையும் கோவப்பட்டானா எதுவுமே நடக்காது. பொறுமையே வெல்லும். பொறுமை தான் எல்லாத்துக்கும் பெட்டர். பார்த்தீங்களா? இது என்னது தெரியுதா? சுவிட்ச் இல்லது. லைக் வாட் ஐ சே, ஒரு பின்னு. இந்த என்ன பின்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஸ்கூல் ஃபோட்டோவில் ஒட்டி வைப்பாங்கள்ல ஒரு போர்டில். ஐயோ லெட்டர் விட்டுருண்டா. அந்த ஸ்கூல் இதில் ஒட்டுவாங்களே ஃபோட்டோ வச்சு, ஃபோட்டோக்கு மேலே குத்தி வச்சுருப்பாங்க. அது பின்னு. என்ன பின்னுலாம் எனக்கு தெரியாதுப்பா. இப்போ எனக்கு நானே ஆன் பண்ணிட்டு எப்படி தனியாக கூட என்னால் பண்ண முடியுங்கிறத நான் நிரூபிக்கிறது இல்லைங்க. எனக்கு வருத்தம்லாம் இல்லைப்பா. ஓ இவன் இப்போதான் தெரியுது. ஓ அவனுக்கு சுவிட்சு வேற. சரிதான். இவங்க பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்கானுங்க, ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. ப்ரோ சூப்பர்ரா. பக்கா எனக்கு தாங்கடா அந்த மையெல்லாம் பக்கு. செத்துருடா, செத்துரு தம்பி, செத்துருப்பா, வாப்பா. Come on man, restart. Yes. இந்த டைம் கரெக்டாக போடணும்ப்பா. பக் வேறு இருக்குப்பா. டூ 3 4 5 finish and that's it. அவ்வளோ ஒரு போலாம். ரைட் குதிச்சிரு. அப்பாடா. ஐயோ ஒரு லெட்டர் போச்சே. சரி போய் தலை. ஃப்ராங்க்னு தானே பக்கத்தில் வந்துச்சது. எப் ஃப்ராங்க். இது எதுக்கான சுவிட்சுனே தெரில. நான் பாட்டு கமுத்திட்டு போயிட்டுருக்கேன். நானே ஏதாச்சும் ஒரு ஆபத்தில் போய் மாட்டிக்குவேன். என்ன பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆன் பண்ணிட்டு வந்த சுவிட்செல்லாம் ஆஃப் ஆயிடுச்சா? இப்படி இருக்கும்.
சரியான டென்ஷன் ஆயிடும் எனக்கு. ரைட் 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 ஜிரிக்கா. அப்பலாம் அடுத்தது அப்படியே ஒரு ஜம்ப்பு உள்ளே போ. அண்ட் ரெட்டு ஸ்வாப் ரெட். அவ்வளோதான் பாரு. எஸ் மேரிஜன். அவ்வளோதான் பாரு. அவ்வளோதான் மேரிஜன் கீழே வா. ஏய் இது கூட நான் செஞ்சுருக்கேன்டா. அதாவது ஒன்றா தான் வரணும். சாரி மைண்ட்ஸ். ஒன்றா வந்தால் குளிச்சு போயிடலாம். ஐயோ அவசரப்பட்டேன்டா. அவசரப்படாமல் இருந்தாலே நம்ம ஜெயிச்சிடலாம்டா. மகளே ஸ்டோரி இல்லைன்னு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, ஸ்டோரி எல்லாம் நிறையவே இருக்குது. ஸ்டோரி இருக்குது மாமி, ஸ்டோரி இருக்குது. அதுலேருந்து மொட்டை கதையை எதுவும் சொல்லப்பா. ஆஃப் ஏதாச்சும் பண்ண முடியாதா? என்னடா அது? என்ன ப்ரோ எங்கிட்டேவா? நான் யார் தெரியுமா? லூசு பையன். இவனை வச்சு ட்ரை பண்ணுவோம். சரி இடையில ஒரு பக்கு வேற வந்துருச்சுடா. ப்ரோ அடிக்கடி பொக்கலே பட்டன்ஸை கவனிங்க. பொக்கலே பட்டன்ஸ் தான். கண்ட்ரோல்ஸே பட்டன்ஸ் தான். மேலே பார்க்காத. அண்டு பொக்கலே குதிக்க மாட்டான்டா அவன். நான் என்னடா பண்ணுறது? கன்ஃபார்ம் கரெக்டான நேரத்தில் அவன் குதிக்க மாட்டான்டா. இந்தா கிறுக்கு பையில நான் என்ன வேணுட்டாடா சாகிறேன். பூச்சி அங்கேயே போய் மாட்டிக்கிறான். ஆஃபும் பண்ண முடியாது. போடா இங்கே அவன் தேவையில்லடா. ஒருத்தன் போனால் கூட பரவாயில்லடா. அங்கே போய் நான் செக் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொருத்தனா நான் கொண்டு வந்துருந்தா. ஐயோ சீட்டிங் மேலே பண்ணக்கூடாதுப்பா. இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. கேமில் சீட்டிங் பண்ணி என்றைக்குமே ஜெயிக்க நினைக்காதீங்க. அப்புறம் ஏன்டா நீ பண்ணுறான்னா நான் தான் பண்ணுவேன். பிகாஸ் டே கோபாலு என்னண்ணா அவன் அப்படி போயிட்டான். அதான் தெரியுதுல்ல. அதுவே பர்பிள் வந்தால் தான் நான் அவனை உள்ளே விடுவேனே சொல்கிறான். திமிரு ரெட்டில் போனால் திமிரு தான் இருக்கும். வேறு என்ன பண்ண நடக்கும்? அது சார் தான்ப்பா. மர்ஜ் பண்ணிவிடு. நீங்கள் அங்கேயே இருங்க. அண்ணன் உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு நான் வர்றேன் தனியாக. 10 பேர் கூட யாராவது வருவேன்னு கேட்டிங்கன்னா இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. இவங்க தூங்கிடுறாங்களா டக்குன்னு? வர காத்திருக்க முடியாது. தூங்கிடுவோம். அதாவது ரோஸில் தான் போக முடியும். போயிடாதடா டி. ப்ளூவில் தான்டா போக முடியும். நீங்கள் ப்ளூவில் தான்டா டே அநியாயம்டா இதெல்லாம். நான் அவங்க கூட மெர்ஜாருக்கு போனேன்னே என்னன்னே என்னை கொல்றீங்க. என்னடா தலையில் சுற்றுது அவனுக்கு? ஐயோ அவனுக்கே அதை பார்த்து சுற்றுதான் தலை. எனக்கு அப்போ எப்படி இருக்கும்? அடிங் கொய்யால டே. பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்கடா. அப்பா பென்சில் முனையில் தப்பித்தேன். அப்பாடா. ஐயோ இப்போ என்னடா பண்ணுவேன்? மறிச்சாங்கடா. மறிச்சாங்கப்பா. மறிச்சு அவ்வளோதான் பார். இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா இவ்வளோ போ. எஸ் மறுபடியும் நீ மெதுவாக வாப்பா மேலே. இவன் இல்லை இவன் கொஞ்சம். எப் லாஸ்ட் ஒன். லெட்ஸ் கோ. எப்பா இங்கே தாண்டா இருக்குடி. எப்பா போப்பா நீ இந்த லாஸ்ட் போ. ஐயோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போனாடா. அப்பாடா நான் இந்த எபிசோட இதோட நிறுத்துறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம்.
Goodbye, guys.